வெள்ளிக்கும்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியே எனது பணிவான வணக்கங்கள். ஐயா, சொந்தக்காரன் என் தோட்டத்தை எடுத்துக்கிட்டானுங்க, ஒரு குற்றச்சாட்டு. மற்றொருவரே, எங்க அப்பா எனக்கு இவ்வளவு நகை போட்டாருங்க, அந்த நகையில இப்போதைக்கு பேர்ல முகத்தில் புன்னகை மட்டும்தான் இருக்கிறது, மற்றதெல்லாம் நகை என்று சொல்லக்கூடிய வகையிலே கடையிலே கிடக்கிறது என்பவர்கள் மற்றொருவர். இதை தவிர ஏதோ ஒரு பொருள் இருந்தது, தொலைந்து விட்டது என்பவர்கள். என் நிலத்தை வச்சிருந்தேனுங்க, கம்மி விலைக்கு வித்துட்டேனுங்க. இங்கதாங்க தாம்பரத்துல நிலம் வச்சிருந்தாரு எங்க தாத்தா, 1,00,000க்கு வித்துட்டாருங்க, இப்ப கோடி கணக்குல ரேட்டை சொல்றாங்கன்னு புலம்புறவங்களும் உண்டு. இது போல வாழ்க்கையில ஏதோ ஒன்றை இழந்து விட்டேன் என்று சொல்லுபவர்கள். அது உறவா இருக்கலாம், இல்லைன்னா பணமா இருக்கலாம், வாழ்க்கையில ஸ்டேட்டஸா இருக்கலாம். இதைதான் கவிஞர் சொல்லுவார், நிலைமை சற்று தாழ்ந்து விட்டால் நிழலும் கூட நகைக்கும் அப்படின்னுவார். வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்டேட்டஸ் தள்ளாடிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அப்புறம் ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டா கூட எவனும் லைக் போட மாட்டான். அப்போ உங்க வாழ்க்கையில எல்லாரும் லைக் பண்ணக்கூடிய வகையிலே ஸ்டேட்டஸ் உயர வேண்டும் என்று சொன்னாலோ, இழந்த பொருளை மீண்டும் பெற வேண்டும் என்று சொன்னாலோ, இப்போ நான் சொல்லக்கூடிய கதையை கேளுங்கள். கதையை கேட்டாலே போதும், வாழ்க்கையில மற்றதெல்லாம் தன்னாலே சேரும். ஒரு காலகட்டத்திலே கீர்த்தவீரியன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். இந்த கீர்த்தவீரியன் கிட்ட எல்லார்கிட்டையும் பிளஸ் மைனஸ் இருக்கும். அவனுடைய மனைவி பேரு சீலாத்ரின்னு பேரு. இந்த கீர்த்தவீரியன் கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் என்று சொன்னால், ஒவ்வொரு சதுர்த்திக்கும் விநாயகனை தவறாமல் வழிபட்டு விடுவான். அதுவும் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தின்னா கேட்கவே வேண்டாம். மன்னன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் விநாயகர் பூஜையிலேயே உட்கார்ந்து விடுவான். ஜெய ஜெய கணபதி மங்கள கணபதினு பாட்டு பறக்கும். வீட்டில் இனிப்பு, எல்லாம் ஒரு மகிழ்ச்சி. எனினும் சில குறைகளும் மன்னன் கிட்ட இருந்தது. இந்த சில குறைகள் அவனுக்கு ஒரு சாபமாக வாழ்க்கையிலே சில துன்பங்களை தந்து கொண்டிருந்தது. மழலை செல்வம் தடைப்பட்டு கொண்டே இருப்பதை உணர்ந்து தன் மந்திரியை கேட்டான். உடனே மந்திரி சொன்னார், ஐயா, நீங்க சிவ வழிபாட்டை நிறுத்தி விட்டீர்கள், முன்னோர்கள் செய்த சிவ வழிபாட்டை துவக்குங்கள் அப்படின்னா. தினமும் சிவ வழிபாடு, சிவ ஆராதனை எல்லாம் துவங்கிவிட்டது. சில நாட்களிலே இவனுக்கு ஒரு கனவு. அந்த கனவிலே சூரிய பிரகாசமாக ஒரு ஒளி தோன்றியது. உனக்கு சுதர்சன சக்கரத்தின் அம்சமாகவே ஒரு பையன் தோன்றுவான். எனினும் சுதர்சன சக்கரம் என்று சொல்லக்கூடியதற்கு ஒரு சிறிய சாபம் இருந்தது. அது என்ன சாபம்னா, ஒரு தடவை துர்வாச முனிவர் வந்த பொழுது அவரை சரியாக மதிக்கவில்லை. இப்ப முக்காவாசி குழந்தைங்க பெரியவங்கன்னு யாருக்கும் இந்த மதிக்கும் பழக்கம் விட்டு சென்று கொண்டே இருக்கிறது. வீட்டுக்கு போனா டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க, ஏண்டா வந்த பாவி அப்படின்னு நம்மளை பார்ப்பாங்க. அதுபோல சுதர்சனரும் ஒரு முறை தவறை செய்து விட்டார். அந்த தவறின் காரணமாக இந்த பிறவியிலே சில சிரமங்களுக்கு பிறகு அவருக்கு சிறப்பு ஏற்படும் என்று அந்த கனவு சொன்னது. அதே போல மன்னனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு அர்ஜுனன் என்று பெயர் வைத்தான். இவன் கீர்த்தவீரியன், பையனுக்கு கார்த்தவீரியன் அப்படின்னு பேரு. இந்த கார்த்தவீரிய அர்ஜுனன் பிறந்தது முதலே சற்று உடல் நலம் குன்றி இருந்தான். அவனுக்கு உடல் நலம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. உடனே தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரியிடம் கேட்டான், ஐயா, எனக்கு அரசாங்க பொறுப்பு வேண்டாம், நான் காட்டிற்கு சென்று துறவியாகி விடுகிறேன். என்னால் இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உடலிலே ஒரு வலிமையே இல்லையே, என்ன செய்வது என்று புலம்பினான். உடனே சொன்னார், சஹ்யாத்ரி என்ற ஒரு மலை உண்டு. அந்த மலையிலே குரு தத்தாத்ரேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி உண்டு. எப்பொழுதுமே உன் வாழ்க்கையிலே கட்டம் அதன் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வலிமை என்பது சித்தர்களிடமும் குருநாதர்களிடமும் மகரிஷிகளிடமும் உண்டு. மலைக்கு தேடிச் செல். ஆனால் நீ தேடிச் சென்றதும் அங்கே உனக்கு சோதனைகளை வைத்து உன்னை சாதனை செய்ய வைப்பார் அப்படின்னா. என்னையா பெரிய சோதனை? வாழ்க்கையில முதல்ல இருந்து உடல் ஆரோக்கியமே இல்லை, இதுக்கு மேல ஒரு பெரிய சோதனையா? சென்று பார்த்து விடுவோம் என்று நேராக சஹ்யாத்ரி மலைக்கு செல்கின்றான். அங்கே சென்றால் இவன் காண சென்றது ஒரு துறவியை. அப்புறம் சொல்றாங்க, இல்லைங்க, தத்தாத்திரேயருக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுங்க, அவர் பேரு மைஃப் பேர் அனுகாலட்சுமி அப்படின்னாங்க. அங்க நேரா பார்த்தா துறவியாக இருந்த தத்தாத்திரேயர் நவீன உடைகளை அணிந்து கொண்டு வேகமாக நாட்டியம் ஆடிக்கொண்டு உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கார். வந்தது இவரா நமக்கு தேடி வந்த குரு? எனினும் மனதிற்குள் ஒரு ஓரத்திலே மந்திரி சொன்னது புரிந்தது. ஒருவருடைய உடையை வைத்தோ அவர் பேசக்கூடிய மொழியை வைத்தோ நீ எடை போட்டு விடக்கூடாது. அவனுக்குள்ள என்ன இருக்குன்றத நீ ஆய்ந்து அறிந்துதான் சொல்ல வேண்டும்.
உடனே குருவே சரணம் அப்படின்னா. அடப்பாவி நானா குரு அப்படின்னு தத்தாத்திரேயர் சந்தேகத்தோட கேட்டார். ஆமாங்க, அடப்பாவி நான் சம்சாரிப்பா, இது என் மனைவி அனகாலட்சுமின்னு பேரு. ஒரு காலத்தில் நான் துறவியாக இருந்தேன், எனினும் இப்பொழுது நான் சம்சாரத்தில் வந்து விட்டேன். என்னிடம் இருக்கும் சொத்துக்கள் எல்லாம் இருக்குதா இல்லையான்னு எனக்கே தெரியாதுப்பானார். இல்ல இல்ல, இவ்வளவு வெளிப்படையா பேசுறீங்க, நீங்க தான் என் குரு அப்படின்னா. ஒரு 4-5 நாள் நடக்க வைத்தார். நடக்க வைத்து சரி நீயும் என்னுடன் சேர்ந்து கொள்னு அவருடைய மாணவர்களில் ஒருவனாக மாற்றிக்கொண்டார். இப்பெல்லாம் எப்படின்னா, வந்த உடனே குரு பலனை தந்து விட வேண்டும், அனைத்தையும் தந்து விட வேண்டும், அவர் 30 வருஷம் கற்றுக்கொண்டதை 3 வினாடியிலே தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் உண்டு. அந்த காலத்துல அப்படி கிடையாது. அவன் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்பது போல காத்திருப்பான். காத்திருந்தால்தானே அவனுக்கு அந்த பலரை காக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அந்த புத்தியெல்லாம் அந்த காலத்திலே மக்களிடம் இயல்பாகவே இருந்தது. காத்து கிடந்தான். உடனே குருநாதர் ஒரு நாள் அழைத்துச் சொன்னார். சென்று ஒரு கோப்பையை எடுத்து வா என்றார். அதை அறிந்துவிட்டு இந்த கோப்பையை சுத்தம் செய் என்றார். எல்லாருக்கும் ஆச்சரியம். குருவே, அவன் யாருன்னு தெரியுமா? மன்னனோட பையன்னாங்க. அவன் மன்னனோட பையனாக இருக்கட்டும், இல்லது என் பையனாவே இருக்கட்டும், சொன்ன வேலையை முதல்ல செய்யட்டும் அப்படின்னார் குருநாதர். ஐயா, இது என் பாக்கியம் என்றான். உடனே பார்த்தார் குருநாதர். எந்த நிலையில சோதனை வைத்தாலும் நீ என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறாய், என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னார். இப்ப நம்ம கிட்ட என்ன வரம் வேணும்னு கேள் அப்படின்னு சொன்னா, உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நம்ம பிளாட் போட்டு கொடுத்துருவோம். கூட இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தையும் எனக்கே தந்துருன்னு சொல்லக்கூடிய மனநிலையில் தான் பலரும் உண்டு. எனினும் அவர் கார்த்தவீர்யார்ஜுனன் ஆயிற்றே. உடனே அவர் சொன்னார், எனக்கு எதுவும் வேண்டாம், உங்கள் ஆசிர்வாதம் போதும் என்றார். மனம் மகிழ்ந்தார் தத்தாத்திரேயர். இங்க பாருப்பா கண்ணா, இனிமே நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு 1000 கரங்கள் வளரட்டும்னர். ஆஹா, கூட இருக்கிறவங்களாம் நினைச்சான், நாமளும் இது வரைக்கும் கேட்ட போது எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லியிருந்தா எல்லாம் கிடைச்சிருக்குமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னா. 1000 கரங்கள் நீ நினைக்கும் போது வரட்டும், நீ நினைத்தால் மட்டுமே உனக்கு மரணம் நிகழட்டும். 3வதாக ஒரு பெரும் வரத்தையும் தருகிறேனர். என்னன்னர்? கலியுகத்துல ஏதோ ஒன்னை எப்பவோ ஒண்ணு எல்லாரும் தொலைச்சிக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஏன்னா அந்த கலியுகத்தோட இயல்பே எதையும் யாரும் பார்த்து கொள்ளக்கூடிய திறன் இருக்காது. எனினும் தினமும் யார் ஒருவர் கார்த்தவீர்யார்ஜுனா கார்த்தவீர்யார்ஜுனா கார்த்தவீர்யார்ஜுனான்னு 3 முறை சொல்ல துவங்குகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் இழந்த பொருள் அனைத்தையும் மீண்டும் பல மடங்காக பெறுவார்கள். ஆரோக்கியமாகட்டும், ஐஸ்வர்யமாகட்டும், உறவுகளாகட்டும். இன்று முதல் சொல்ல துவங்குங்கள், கார்த்தவீர்யார்ஜுனா கார்த்தவீர்யார்ஜுனா கார்த்தவீர்யார்ஜுனான்னு. இந்த கார்த்தவீர்யார்ஜுனாவை சொல்லும் பொழுதே தத்தாத்திரேயரையும் நினைச்சுக்கணும். ஜெய்குரு தத்தா, ஸ்ரீகுரு தத்தாவையும் சொல்லிட்டு இதை சொன்னா இன்னும் சூப்பரா வேலை செய்யும். இதை சொல்ல துவங்குங்கள், இழந்த பொருட்களை மீட்டு விடுவீர்கள். வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத எல்லா நன்மையும் நடக்க துவங்கும். இனி செல்வம் பெருகப் போகிறது, வாழ்க்கையிலே சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகப் போகிறது. எனவேதான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்றும் கார்த்தவீர்யார்ஜுனன் தன் நாட்டு மக்களை குரு தத்தாத்திரேயரின் அருளால் காப்பாற்றியதை போல உங்களையும் காப்பாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சியை தரப்போகிறார். இனி எல்லாம் நன்மையே. கடைகளில் இழந்த நகைகளை மீட்கக்கூடிய வசதியை தந்து விடுவார். வண்டி வாகனங்கள் வந்துவிடும். இஎம்ஐயை கண்டு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இஎம்ஐ என்ன யமனையே கலங்கடிக்கக்கூடிய மந்திரம் ஜெயகுரு தத்தா. இனி வாழ்க்கையில் மகிழ்ச்சிதான், கவலை வேண்டாம். சிவசிவ சிவசிவ.